வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விட அனிமி சீரிஸ்லாம் பாருங்க. ஸோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல டாஞ்சிரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி டோக்கிட்ட வந்துட்டு அந்த பசங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப ரூடா நடந்துனாலும் டாஞ்சிரோ வந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ இவங்க 2 பேர் என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி டாஞ்சிரோ வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரைனிங் எடுக்க ரொம்பவே ஆவலா இருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்கும்போது நானும் உனக்காக தான் காத்துன்னு இருக்கேன், சரி வா போலான்னு சொல்லிட்டு கிட்டவும் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு வரான். ஸோ இவன் எங்க கூட்டின்னு வரான்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தோன்னே உள்ள யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணமுறைன்னு ஒருத்தர். ஸோ இவர் வந்து யாருன்னா இந்த ஸ்வாடெல்லாம் ஷேர் பண்ணுவார் இல்லையா, ஸோ அவர் தான் இவர் வந்துட்டு இங்க என்ன பண்ணின்னு இருக்காருன்ட்டு டாஞ்சிரோ கேட்கும்போது டோக்கிட்ட என்ன பண்றானா ஒரு ஸ்வாட கையில வச்சுட்டு இது உன் ஃபேஸுக்கு நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு நீ நில்லு, நான் என்ன பண்றாரு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பிளைனை எடுத்துட்டு விடுறான். ஸோ அந்த பேப்பர் பிளைனும் போயிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்வாடில் பட்டோன்னே 2 துண்டாயிருது. ஸோ டாஞ்சிரோக்கு வந்துட்டு செம ஷாக் ஆயிடுது. இந்த பிளேடு வந்துட்டு என்ன அந்த அளவுக்கு ஷார்ப்பா, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் டோக்கிட்ட என்ன சொல்றேன்னா, நான் தான் இவரை வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இங்க கூட்டேன். ஸோ நான் மாஸ்டர் கிட்ட சொல்லும் போது அவர் தான் இந்த இடத்த வந்துட்டு ரெடி பண்ணி விட்டாரு. ஸோ அதனால தான் இவர் என் கூட இருக்காரு. ஸோ என் ஸ்வாடும் வந்துட்டு எப்பயுமே நல்ல பொசிஷன்ல இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கறேன். இவரும் வந்துட்டு அதை கச்சிதமா பண்ணி முடிப்பாரு. ஸோ அடுத்து வந்துட்டு ட்ரெயினிங்ல நடக்கத்தை கட்டுறாங்க. மறுபடியும் ஒரு பையன் வந்து டோக்கிட்ட கூட சண்டை போறான். ஸோ சண்டை போடும் போது அவன் வந்துட்டு மறுபடியும் டோக்கிட்ட டிஃபிட் ஆயிரான். ஸோ இவன் வந்துட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் எமோஷனலா ரொம்பவே வீக்கா இருந்தானா உன்னால டீமன் கிட்ட சண்டை போட முடியாது. ஸோ அவன் வந்துட்டு என்னோட மோசம் உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணும், ரொம்பவே டார்ச்சர் பண்ணும், நீ இதுக்கே இப்படி பண்ணனா அங்க கண்டிப்பா உன்னால தாக்கு பிடிக்க முடியாது, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இவன் இங்க பேசின இருக்கான். சரி இந்த நாள் இதோட முடியுதுன்னு சொல்லிட்டு இவனும் இங்க வந்து போறான். ஸோ இங்க இருக்கிற பசங்க பக்கத்துல வந்துட்டு உனக்கு என்ன அடிபட்டுச்சா, சரி விட அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு பேசினு இருக்காங்க. ஸோ அங்க இருக்கிற 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, டாஞ்சிரோ கிட்ட இந்த மாதிரி நீ வந்துட்டு டோக்கிட்ட கிட்ட சொல்லலாம் இல்லையா, இந்த மாதிரி ரொம்பவே ஹார்டா இருக்குது, ஸோ கொஞ்சோண்டு நீங்க வந்துட்டு பொறுமையா சொல்லி தரலான்ட்டு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு அவனுங்க சொல்றானுங்க. ஸோ உடனே டாஞ்சிரோ என்ன சொல்றான்னா, அப்படி பாத்தீங்கன்னா அவருக்கு தான் கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவர் தான் ரெஸ்டே இல்லாம உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லின்னு இருக்கானுங்க. ஸோ அப்படியே வெளியே வந்து பார்த்தாங்கன்னா டோக்கிட்டோவும் எங்கேயோ போயிருக்கான். ஸோ இவனுங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்துட்டு டின்னருக்காக போறாரு, ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றானுங்க. ஸோ இவனுங்களாம் போனதுக்கு அப்புறமா டோக்கிட்டோவும் எங்கேயோ போயிருக்கான். அப்பர் 4 டீமனோட கண்ணு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு இங்க வாட்ச் பண்ணின்னு இருக்கு. 2 கண்ணு வந்ததுக்கு அப்புறமா பின்னாடியே ஒரு 1000கணக்கான கண்ணு வருது. ஸோ அது எல்லாமே ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டீமனோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது பார்க்கறது எல்லாமே இந்த டீமன் இங்க உட்காந்தே பார்க்கும். ஸோ இப்போ வந்துட்டு டோக்கிட்ட எங்கேயோ போயிருக்கான். ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு அந்த டீமன் பார்த்துன்னு இருக்கு. ஸோ இப்போ இங்க இந்த சைடு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செர்பென்டஷராக்கும் விண்டஷராக்கும் ஒரு சரியான பேட்டர் நடந்துன்னு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அப்பதான் டோக்கிட்ட வரான். டோக்கிட்ட வந்துட்டு நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஸோ இங்க இருக்கிற அந்த விண்டஷரா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீ வந்து காலையிலயும் சண்டை போடுற, இப்பயும் சண்டை போடுற, உனக்கு ரெஸ்டே இல்ல, உன்னால வந்துட்டு ஸ்டாமினாவோட இருக்க முடியுமா, நீ டயர்ட் ஆக மாட்டியான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஸோ செர்பென்ட் என்ன சொல்றாங்கன்னா, சரிவா சண்டை போடலாம், எப்படி நீ வந்துட்டு பெரிய ஆளு, அதனால உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குற விதமா நாங்க 2 பேரும் டீமா இருப்போம், நீ வந்துட்டு சோலவே எங்களை எதிர்த்து சண்டை போடுன்னு சொல்றான். ஸோ செர்பென்ட் வந்துட்டு இவனை போட்டு தரலான்ட்டு அப்படியே அடிக்க அட்டாக் பண்ணும்போது இவன் அதுல இருந்து அசால்ட்டாவே தப்பிச்சிடறான். ஸோ உடனே விண்டு கிட்ட போறான். விண்டு வந்துட்டு இவனை அடிச்சுட்டு காலையில எட்டு வைக்கும் போது டோக்கிட்ட என்ன பண்றான்னா அவனையும் போட்டு சொருவிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம டோக்கிட்டோவை நெருங்க முடியல. ஸோ இவங்களுக்குள்ள சரியான சண்டை பண்ணிருக்கு. ஸோ இதை பார்த்தா தான் உங்களுக்கும் பிடிக்கும். இன்னும் நான் சொல்றேன், காலையில வந்துட்டு கார்ப் மெம்பர்ஸ் கூடயும் ஈவினிங்ல வந்துட்டு உங்ககிட்ட சண்டை போடுறது நல்லா தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க இங்க பேசினு இருக்கும்போது செர்பென்ட் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி உன்னோட நாள் இன்னைக்கு எப்படி போச்சுன்னு கேட்கும்போது டாஞ்சிரோ இன்னைக்கு தம்பா வந்தான், எப்படியோ வந்து சேர்ந்துட்டான், இதுக்கப்புறம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசினு இருக்கும்போது விண்டுக்கும் அவனுக்கும் ஆகாது. ஸோ அதனால விண்டு என்ன சொல்றான்னா, அவனா ஸோ அவன் என்கிட்ட வரட்டும், நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் இங்க பேசினு இருக்கான். ஸோ அடுத்த நாளும் காட்டுறாங்க. ஸோ அடுத்த நாளும் அதே மாதிரி டோக்கிட்டோ கிட்ட சண்டை போற பையன் வந்துட்டு அடி வாங்கினே இருக்கான். ஸோ இவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்த மாதிரி நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நீ பேசாதான் இருப்ப, உருப்பிட மாட்டா வாழ்க்கையில, ஸோ டீமன்ஸ் எல்லாம் இப்படி பேசினு இருக்காது, உங்களை போட்டு தள்ளிடும், நான் வந்துட்டு என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு உண்மையான சோட எடுத்துவாங்களா, அப்பதான் இவங்க சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு உண்மையான சோட ஒரு பையனை கொடுத்துட்டு சண்டைக்கு ரெடியான்ட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ அவனு என்ன சொல்றான்னா, இல்ல என்னால இது முடியாதுன்னு சொல்றான். டோக்கிட்டோ வந்துட்டு அதெல்லாம் இல்ல, சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களோட சண்டை போடுறதுக்கு ரெடியா வராங்க. ஸோ டோக்கிட்டோ அட்டாக் பண்ண வரும்போது டாஞ்சிரோ வந்துட்டு வேணான்னு சொல்ல வரான். ஸோ அதுக்கு முன்னாடி இவனும் வந்துட்டு அதாவது இந்த பையன் ஆப்போசிட்ல இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த ஸ்வாடையும் அப்படி கீழே போடுவான். டோக்கிட்டோ என்ன சொல்றான், நீ என்ன வந்துட்டு கண்மூடித்தனமா அட்டாக் பண்ணல, ஸோ இதுவே வந்துட்டு நீ வந்துட்டு உன் ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அறிகுறி தான், ஸோ ஓகே தான் சொல்றான். ஸோ அந்த பையன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் உங்களை பாத்துக்கிறேன், ஸோ நான் உங்களை பார்க்கும்போது எல்லாமே வெளியே போயிட்டு காலையில வந்துட்டு உங்க கிளாத்தை வாஷ் பண்ணிட்டு ஒரு ஈர டவல் எடுத்து உங்க மேல அடிப்பட்டது எல்லாத்தையும் தொடப்பீங்க. ஸோ நீங்களும் தான் வந்துட்டு ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றீங்க, நாங்களும் எங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணி தான் இருக்கிறோம், ஆனா எங்களால உங்களெல்லாம் ஜெயிக்க முடியல. இவன் இங்க பேசினு இருக்கான். ஸோ ஒரு சில நாட்கள்லாம் போயின்னு இருக்கு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா டாஞ்சிரோக்கும் டோக்கிட்டோக்கும் ஒரு சரியான பேட்டில் போயின்னு இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ டோக்கிட்டோக்கு ஒரு சரியான ஆப்போனன்ட்னா அது இவன் இது வரைக்கும் சண்டை போட்டதுல. ஸோ இவனும் வந்துட்டு சண்டை போடும்போது பேசினே இருக்கான், இந்த மாதிரி நீ வந்துட்டு ரொம்பவே நல்லா சண்டை போடுற, ஸோ என்னால கெஸ் பண்ண முடியல, உண்மையுமே நல்லா இருக்குதுன்னு சொல்றான். அப்பதான் வந்துட்டு டாஞ்சிரோ ஒரு அட்டாக் பண்ண வரும்போது டோக்கிட்டோவை பிளாக் பண்றான். ஸோ பிளாக் பண்ணும்போது டாஞ்சிரோட பவர் புரியுது. ஸோ புரிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டா ஷாக் ஆனதுக்கு அப்புறம் அப்பட பரவாயில்ல, ஒரு சரியான ஆப்போனன்ட் கூட தான் நம்ம சண்டை போடுறோம்ட்டு அவனும் ஹாப்பி ஆயிரான். சரிப்பா நீ இதோட உன் ட்ரைனிங் இங்க முடிச்சுக்கலாம், நீ அடுத்த
அக்ஷரா கிட்ட போகலான்னு சொல்கிறான். ஸோ இவனுங்களும் வந்துட்டு ஸோ பின்னாடி இருக்கிறவனுங்களும் வந்துட்டு அப்படியா அப்போ நாங்களும் போகலாமா, நாங்கள் வந்துட்டு 2 வாரம் ஆச்சு, சரி எங்களையும் அனுப்புங்கன்னு சொல்கிறான். டோக்கிட்ட என்ன சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, உங்களால் ஒன்றும் வந்துட்டு நிறைய கற்றுக்கணும், இருக்கிற வேலையை போய் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட மூஞ்ச கட்டுறான். டான்ஜிரோ என்ன சொல்கிறான்னு, இந்த மாதிரி பேப்பர் பிளேனில் என்கிட்ட போட்டிக்கு வரியான்னு கேட்குறான். ஸோ அவரும் வந்துட்டு சரி வா போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போட்டிக்கு ரெடியாக வராங்க. ஸோ இவனுக்கு எப்படி இதுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்வாட் செஞ்சு கொடுத்தா இல்லையா, ஸோ அவர்கிட்ட போய் கேட்கறான் டான்ஜிரோ, இந்த மாதிரி நம்ம டோக்கிட்டோக்கு எதனா ஆபீஸ் இருக்குதான்ட்டு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவன் வந்துட்டு பேப்பர் ஏர்பிளைன் விடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் போட்டி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட ரூல்ஸ் என்னன்னா, டான்ஜிரோ ஜெயிச்சானா இங்கே இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட டோக்கிட்டோ வந்துட்டு சாஃப்டாக பேசணும், அதே டோக்கிட்டோ ஜெயிச்சானா அதெல்லாம் இல்லை, இவன் எப்பயும் போல தான் பேசுவான். ஸோ 5 சான்ஸ், அதில் வந்துட்டு டான்ஜிரோ ஒரு தடவை ஜெயிச்சாலும் டான்ஜிரோ தான் வின்னு சொல்கிறான். ஸோ இவனும் வந்துட்டு ஒரு தடவையும் விட ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லா தடவையும் வந்துட்டு டோக்கிட்டோ தான் ஜெயிச்சுன்னு இருக்கான். ஸோ லாஸ்ட் டைமும் விடுறான், சரி இந்த தடையாச்சும் நான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் டோக்கிட்டோ தான் ஜெயிச்சான். இவனும் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறான். ஸோ உடனே இங்கே இருக்கிற அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வரேன் எங்கள் ஏரியாவில் நான் தான் கெத்து, இன்னொருத்தன் வந்துட்டு நான் எங்கள் ஏரியாவில் நான் தான் கெத்து, இது வரைக்கும் இவனு என்ன ஜெயிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்களாம் வர ஆரம்பிச்சானுங்க. ஸோ இவனு வந்துட்டு அப்பா இப்பயாச்சும் இவனுங்க வந்துட்டு ஒத்துமையாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே லாஸ்ட்டாக வந்துட்டு பேப்பர் பிளேனை பறக்க விடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பறக்க விட்டதுக்கு அப்புறமா டோக்கிட்டோவும் டான்ஜிரோவும் தனியாக பேசினிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு முசன் வந்து உன் தங்கச்சியை தேடி தான் வருவான், ஸோ அவள் வந்துட்டு சேஃபாக இருக்காளான்னு சொல்லும்போது அவள் சேஃபாக தான் இருக்கா, ஆனால் எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா நான் நெசுகாவை என் கூட கூட்டின்னு வர முடியல. ஸோ அவள் வந்துட்டு அங்கே இருக்கிறதே ஒரு வகையில் நல்லா இருக்கான், ஏன்னா அவளை கூட வச்சு நல்லா சண்டை போட முடியாது, ட்ரைனிங்லையும் ஃபுல்லாக ஈடுபட முடியாது. ஸோ யார் எப்போ வருவான்ட்டு காத்துனே இருக்கணும். ஸோ அதனால அவள் அங்கே இருக்கிறதே நல்லதுதான் சொல்றாரு. டான்ஜிரோவும் அப்போ தான் யோசிக்கிறான், இந்த மாதிரி வந்து நெசுகோக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது, ஏன்னா நான் விட்டுட்டு வந்த ஆளு அப்படிப்பட்டவர்னு சொல்றான். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல டான்ஜிரோ கிட்ட வந்து பேசியிருப்பார் இல்லையா ஒருத்தர் மாஸ்க் மேன், ஸோ அவர் தான் அது. ஸோ அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருப்போம். ஸோ இதே மாதிரி இனி வர எபிசோடையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் யாரா பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை எபிசோட் 5ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.